தம்பி, இந்த இலை பூச்சிகள் மட்டும் இல்லாம இதுல ஒரு நோய் கூட. தம்பி, சின்னமா வர்றாங்க, ஒரு கட்டுப்பாடு. ரங்கையா சார், நீங்க பண்ணைக்கு போயிட்டே இருங்க, நான் இப்பவே சரி வரேன். தம்பி. ஓகேவா? எங்க இருக்கா அவ? எங்க போயிருப்பா? எங்க இருக்கா? எப்படி இருக்க ராம்? வேணாம், இந்த பக்கம் திரும்பாத, அந்த பக்கம் பார்த்தே பேசு. இந்த ஊரு கட்டுப்பாடை பத்தி உனக்கு தெரியாது. சி கொய்யால, இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேற. என்ன? ஒண்ணும் இல்ல, உங்க ஊரு உங்க கட்டுப்பாடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். உனக்கு தான் மெசேஜ் பண்ணல ராம், என்னை தேடாதன்னு சொல்லி. மறுபடியும் என்னை தேடி இவ்வளவு தூரம் எதுக்கு வந்த? உன்னை பார்க்காம இருக்க முடியாம உன்னை பார்க்கலான்னு. ராம், நீ என்ன பார்க்க தான் வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் எங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அகிலா அன்னைக்கு கஃபேல. அக்கா போலாமா? வரேன், நான் போயிட்டு வரேன். அகி, திரும்ப எப்போ? இங்க பாரு ராம், சிட்டி மாதிரி நம்ம நினைக்கிறப்பெல்லாம் இங்க சந்திக்க முடியாது. அப்படி முயற்சி பண்ணாத. வாக்கா போலாம். பாய் ராம், நான் கிளம்புறேன். அகிலா, அகிலா, வாங்க வாங்க போலாம். என்னடா இப்படி தள்ளிட்டீங்க? நாசமா போறவங்களா? டேய் அறிகுட்டவனே, நாசமா போறவனே, எதுக்குடா என்ன வந்து இடிச்ச? ஐயோ, உனக்கு என்னோட வலி என்னன்னு தெரியுமாடா? போடா, மூடிட்டு போங்கடா. சார் 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 காப்பாத்துங்க சார், சாவடிக்கிறான். நீங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். ஆமா சார். வெங்காயம். ஐயோ, இந்த பிரச்சனையை நீ பாத்துக்க, நான் கூட வரைக்கும் போட்டு தரேன். யாரா நீங்க? என்னாச்சு? அவன் இந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கானா? நீங்க கை எங்கடா வச்சீங்க? எங்க இல்ல சார், இப்படிதான் வச்சேன். திரும்ப என்ன அதே இடத்துல வைக்க? டேய் குரங்கு பயடே, அந்த பக்கம் நில்றா. அம்மா நீங்க யாரு? பணக்காரங்க சார். இந்த ஊருக்கு புதுசு சார். புதுசுன்னு தெரியுது. நீங்க எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? இந்த ஊரை தத்தெடுத்துக்கிட்டு டெவலப் பண்ண வந்திருக்கோம் சார். தத்தெடுக்கிறதுக்கு நீங்க யாரா? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நாங்க எதுக்கு இருக்கோம்னு நினைக்கிறேன்? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊரை உங்க கைக்குள்ள வச்சிருப்பீங்க? என்னடா ஓவரா பேசிட்டு? என்னையவே அடிக்கிறியாடா? இந்த ஊரை தத்தெடுத்தா உன்னையும் தத்தெடுத்த மாதிரி தான்டா. என்னடா சினிமாடா இல்லக்கா? என் லைஃப்ல எத்தனையோ விஷயத்தை தத்தெடுத்து டெவலப் பண்ணிருக்கேன். என்ன எவனும் கேள்வி கேட்டதில்ல, ஆனா இவன் என்ன கேள்வி கேட்கறான். வைத்தியமாடா நீங்க? போங்கடா இங்க இருந்து. நாங்க மட்டும் இந்த ஊரை தத்தெடுத்துக்கிட்டு எப்படி டெவலப் பண்றோங்கிறத மட்டும் நீ இருந்து பாரு. அப்படின்னா நீங்க போக மாட்டீங்க. போங்கடா. எங்களே அடிக்கிறியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம். உன்னை விட என்ன மாட்டோம் பண்றேன்னு பாரு. விட மாட்டோம் பாத்துக்க. என்னடா நீங்க பாப்பீங்க? போங்கடா இங்க இருந்து. டேய், எங்க கிட்ட வச்சுக்காத. எங்க கிட்ட வச்சுக்கிட்டாங்க உருப்படாத சரித்திரம் இல்ல. நீ எங்களை சீண்டிட்ட, விடியறதுக்குள்ள பணமா இருப்ப. நீ கன்ஃபார்ம் காலி. நம்ம ஊர்ல என்னதாண்டா நடக்குது? அன்னைக்கு விஆர்ஓ செத்து போயிட்டாரு, இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் செத்து போயிட்டாரு. என்ன மயிரோ போ. இப்படி ஆகி போச்சு. என்ன பிரச்சனை நமக்கு தெரியலையே. தள்ளு தள்ளு தள்ளு, வழி விடு, தள்ளு. ஓ ஷிட். 50,000 ரூபாய் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருந்தேன். ஒரே அடியில எல்லாமே போச்சு. பல்ராம் சார், இந்த ராமாபுரத்துல இருக்கவங்களுக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு தொங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன சார்? பல்ராம் சார், பாடியா இருக்கு. ஓகே சார். பல்ராம் சார், இவங்கிட்டயும் சூசைட் லெட்டர் இருக்கான்னு பாரு. பாக்குறேன் சார். சூசைடா? இல்லையா? சார், சூசைட் லெட்டர் சார். நான் சொன்னேன்ல. எஸ்ஐ சார், எல்லா விஷயமும் உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. இது கண்டிப்பா கொலைதான்னு எனக்கு தெரியும். நீங்க என்னன்னா சூசைடுங்கிறீங்க? எஸ்ஐ சார், யாரோ பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்காங்க. கொன்னு இருக்காங்களா?
எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு புரியலையா? ஒரு மனுஷன் 20 அடி மரத்துல ஏறி பறந்து தூக்கல மாட்டிக்குவானா? ஏன் ஏன் போடக்கூடாது? மரம் ஏறிக்கிட்டு கைத்த சுத்திக்கிட்டு அங்கிருந்து கூட குதிக்கலாம்ல? என்ன பல்ராம்? ஆமா சார், உண்மைதான். எஸ்ஐ சார், நக்கல் பேச்சு ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இந்த ராமாபுரத்துல அரசு ஊழியர்கள் ரொம்ப செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன செய்யறீங்க? இத்தனை நாளா இங்க நடந்ததை பார்த்தா நான் தற்கொலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே கொலைதான்னு புரியுது. அமைதியா இருந்த இந்த ராமாபுரத்துல யாரு எதுக்காக கொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் தற்கொலைன்னு சொல்லி நீங்க கேஸ முடிக்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க. இத அரசியல் ரீதியா எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும். வாங்கடா போலாம். சார், இந்த ஆளுங்கட்சியை அதிர வச்சிருவாரு போல. பாத்துக்கலாம் பல்ராம், பாத்துக்கலாம், விடு. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். இவனுங்க தான் சார் செக்ரட்டரிட்ட சண்டை போட்டது. சார், இவனுக்கு 2 பேர் தான் சார் பிரச்சனை பண்ணானுங்க. டேய், யாரா நீங்க? பணக்காரங்க சார். பணக்காரங்க சார். எந்த ஊரா நீங்க? ஹைதராபாத் சார். இங்க எதுக்குடா வந்தீங்க? இந்த ஊரை தத்தெடுத்து டெவலப் பண்ணலாம் வந்தோம் சார். ஏய், என்னடா பைத்திய மாதிரி பேசுறீங்க? இவனுங்களை உள்ள தள்ளி 4 போடு போட்டா உண்மையை சொல்லிடுவானுங்க. பல்ராம், அவங்களுக்கு எதுவும் தெரியாது, விட்டுரு. தேங்க்ஸ் சார். திரும்ப இந்த பக்கமே வரமாட்டோம் சார். அம்மா. ஏய் சார், நான் கூப்பிடும் போதுனா ஸ்டேஷனுக்கு நீங்க வரீங்க. சரி சார். சரிங்க சார். பல்ராம், வண்டி எடு. மற்ற ஊர்லாம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்ய வந்த அந்த அரசாங்க ஊழியர்கள்லாம் சாவறாங்களே. நம்ம ராமபுரத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னடா பேசினா வீட்டுக்கு வந்துருவியா? சிட்டில பேசினதுக்கு ஊருக்கு வந்துட்ட, கோயில பேசினதுக்கு வீட்டுக்கே வந்துட்ட. உனக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வருது? நீதான் என் தைரியம். எங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க, உன்னை பார்த்தா கொன்னே போட்டுருவாங்க. ஒரு பொண்ணு வேட்டையாடணும்னு முடிவு பண்ணிட்டா புலி 100 பேரை கூட தாண்டி வரும். மான் கூட்டம் இருந்தாலும் வரும். அதுதான் அதோட இயல்பே. உன்னை அப்படியே இங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சிங்கே ஆவலையே. இப்போ சிங்க் ஆயிடுச்சா? ஐயோ, எங்க அப்பா எந்திரிச்சிட்டாரு போல. உன்னை பார்த்தா கொன்னே போட்டுருவாரு. என்ன விடு ராம். ராம், விடுறா, விடு. ஆமா, என்ன நீ இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க? அது உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. விடு, என் விடு. உனக்கு தான் பயமே இல்ல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து வெளியே போறான். போய்தான் ஆகணுமா? ஆமா, போகணும். கொஞ்சம் நான் போய் பாக்குறேன், அப்புறம் போ. ஓகேவா? ஒரு நிமிஷம் இங்கே இரு. வா, யாரும் இல்ல, வா. போகணுமா? வா, போய்தான் ஆகணுமா? இப்பவே போகணுமா? ஆமா. அது இல்ல, எதுவுமே கொடுக்காம போறதானு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ல, சும்மா போன நல்லாவா இருக்கும்? போய்தான் ஆகணும். ஆமா. டேய் ராம்,
நான் போன்னு சொன்னா அப்படியே போயிடுவியா? ஏதோ வெறுங்கையில போறேன் அப்படி இப்படின்னா வேணாம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ போ கிளம்பு போ. சொல்றத புரிஞ்சுக்கோ போ. ஐயோ என்னடா ஆம்பளை நீ போன்னு சொன்னா போயிடுவியா? ஷோ சரி. அது அது வந்து ஒரே ஒரு அகு, ஒரே ஒரு கிஸ்ஸு. இது எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன குழந்தைய சீண்டி விட்டு முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் இப்ப வேணாம். இது கரெக்டான டைமா இருந்தாலும் இது இப்ப வேணாம். நான் வரேன். இங்க வா. அது அப்ப நீ கிளம்புறியா? என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன், அப்புறம் ஏன் அங்க விட்டு வந்த? அதெல்லாம் நான் நாளைக்கு சொல்றேன்ப்பா. அப்ப நாளைக்கு ராத்திரி மறுபடியும் வருவா? நாளைக்கு நானே வரேன். சிரிப்புறம் மலை மேல இருக்க கோயிலுக்கு. ஓகேவா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா கன்ஃபார்ம். கிளம்பு டேய் கிளம்புடா. நாளைக்கு தான் நான் பார்க்க வரேன்ல. ஏ அம்மாடி அம்மா.